40ஆம் சங்கீதம் அதில் உள்ள முதல் வசனத்தை நாம வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் என்ன செஞ்சேன்? காத்திருந்தேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவங்கள் ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர். கர்த்தருக்காக நாம காத்து கொண்டிருக்கும் போது எதையாவது நாம விரும்பி வருகிறோம் இல்லையா, அந்த காரியத்தை செய்து அனுப்புகிறவர். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவருக்காக நீங்க பொறுமை காக்கிற காரியத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் செய்கிறதற்கு ஸ்தோத்திரம் எழுந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார் என்று. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். நாம ஆண்டவரை துதிச்சா போதும், ஆண்டவரை உயர்த்தினா போதும், ஆண்டுடைய வசனத்திற்கு அர்ப்பணித்தால் போதும், ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக செய்து தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தேன். இந்த நிறைய அனுபவங்கள் நாம பார்ப்போம்னா, எனக்கு உங்களுக்கும் நிறைய நேரத்தில் பொறுமை வராம இழந்துரும். ஆனா ஒரு காரியத்தில் நாம் ஆண்டவருக்காக பொறுமை காக்கும் போது ஆண்டவர் உங்களிடமாய் சாய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனை குறித்து சில நேரத்தில் மனைவிக்கு பொறுமை வராது. மனைவி பேசுகிற காரியத்தை பார்த்து புருஷனுக்கு சில நேரத்தில் பொறுமை இழந்துருவாங்க. ஆனால் இந்த காரியங்களில் நீங்கள் ஆண்டவருக்காக பொறுமை காப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக, உயர்ந்த சந்ததியாக, மேன்மைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் உங்களை உயர்த்துவார் என்றதற்கு வேதமே நமக்கு சான்று. ஏனென்றால் அவர் உங்களிடமாய் சாய வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பொறுமையை இழக்கும் போதுதான் பல பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில. அநேகருடைய வாழ்க்கையில பொறுமை இழக்கும் போது அவசரம் அடைந்து எதெல்லாமோ பண்றாங்க. ஒரு நாள்ல மோசேயை பார்க்கிறோம், அவர் பொறுமை இழந்து போய் தன்னுடைய ஜனங்களுக்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரம் மாம்சீக வைராக்கியத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் பொறுமையை இழக்கும் போது சம்பவிக்கிறது. ஒரு இமைப்பொழுதிலே பொறுமை இழக்கும் நேரத்தில் நிறைய வார்த்தைகள், நிறைய வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, நீங்க பொறுமையா இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களிடமாய் சாய்வார். ஆண்டவருக்காக இன்று நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு காரியத்தில் ஸ்தோத்திரம் ஒரு நபர் உங்களை பேசியிருக்கலாம், உங்களை வேதனையான வார்த்தையை ஸ்தோத்திரம் பட்டய குத்து போல பேசியிருக்கலாம். அந்த காரியத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக நிச்சயமாகவே பதில் அளிக்க முடியும். அவன் அடிக்கிறான்னா நமக்கு அடிக்க முடியும். ஆனா எதற்காக காத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாக உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராய் வெளிப்படுவார். அநேக அனுபவத்தை ஊழியரிடத்துல கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்க அனுபவத்திலும் சொல்ல முடியும். எத்தனை அனுபவங்களில் பொறுமை காத்தோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு நாளும் ஊழியர்களையோ தேவ ஜனங்களையோ விசுவாசிகளையோ கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால் உங்க வாழ்க்கையில் வருகிற எதிர் போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்து கொண்டிருங்க. கர்த்தருக்காக நீங்க காத்து கொண்டிருக்கும் போது அவர் உங்களிடமாய் சாய்ந்து நீங்க என்னென்ன விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக பதில் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? கேட்டு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமான் என்று சொல்லும் போது ஆண்டவருக்காய் வாழுகிறவங்க, ஆண்டவருக்காய் காத்துட்டு இருக்கிறவங்க நீதிமான்கள். அந்த நீதிமான் கூப்பிடுற வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுக்கவே கொடுப்பார்.
அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவர் மௌனமாய் இருக்க மாட்டார், அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானோ நீங்களோ சபைக்காக எந்த தியாகமும் பண்ணல. ஆண்டவர் தியாகம் பண்ணி உருவாக்கின ஒரு சபை. நாம நிறைய உபவாசங்களை பண்ணுவோம், ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, பவுல் நடுகிறார், அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறார், ஆனால் விளைய பண்ணுகிறதோ வாய்க்க பண்ணுகிறதோ கர்த்தர். நாம செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த காலத்துல செய்துட்டே இருப்போம். விளைய பண்ணுகிறது ஆண்டவருடைய வேலை. அதை முன்னேற்றமான பாதைக்கு நேராக அழைத்து செல்லக்கூடிய வேலை ஆண்டவருடைய வேலை. இன்னும் ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம் வேத புஸ்தகத்துல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம், அதில் 12ஆம் அதிகாரத்தை எடுப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அதில் உள்ள 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு உபத்திரவம் வருகிறதா தேவ பிள்ளைங்களே? பாடுகள் வருகிறதா? துன்பங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதா? அந்த உபத்திரவத்தில் நாம எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை பாருங்க என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில யோபுவை போல எல்லாம் பொறுமை காக்க முடியாவிட்டாலும் அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஆண்டு நம்ம கொடுக்க மாட்டார். ஆனாலும் பொறுமைகளுக்கு அநேக முன்னோடிகளை வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய சாட்சிகளை நாம கவனிச்சு அதை பின்பற்றி நாம நடக்க வேண்டும். இதில் எழுதப்பட்டிருக்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உங்களை துன்பப்படுத்துறாங்களா? உங்களை உபத்திரவப்படுத்திட்டே இருக்காங்களா? தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? பொறுமையாயிருங்க. ஒரு நாள் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தருக்காக, இதை கர்த்தருக்காக நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால அவர் நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவர். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் என்ன செய்வாரா? பிரியப்படுகிற ஆண்டவர். நீதி நியாயம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆகையினால் நீங்களும் நானும் நீதியை நிறைவேற்றும் போது, நீதியின்படி வாழ ஆரம்பிக்கும் போது அவர் நம்மேல் பிரியப்படுவார், அவர் நம்மேல் சாய்ந்து விடுவார். ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் சாயணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போது தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிறாங்களோ அதுக்கு பின்னால பண்ற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்க பக்கமா சாய்வார். இந்த ஆண்டவர் நம்பக்கமாய் சாய முடியல. பல சூழ்நிலைகள்ல நாம ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில போயிட்டு இருந்திருப்போம். ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக எத்தனை வசனத்தை கேட்டாலும், எவ்வளவு போதகத்தை கேட்டாலும் பண்ணின தவற மீண்டும் மீண்டும் பண்ணிட்டே இருப்போம். அதுதான் ஆண்டவர் அநேக நேரத்துல நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறதற்கு தடையா இருக்கும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நாம செய்கிற பாவம் தான் ஆண்டவர் நம்மிடத்துல நெருங்க முடியாதபடிக்கு அது பிரிவினையா இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தின்படி உங்கள் ஜீவியத்தை ஒப்புக்கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆண்டவர் சொல்லுறாரு. அந்த காரியத்துல பாருங்க, அவர் ரொம்ப உற்சாகப்பட்டு உடனடியாக அந்த பலி செலுத்துவதற்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறதற்காக போகிறார். ஈசாக்கை பலிபிடத்துல கிடத்தி கத்தி எடுத்து ஓங்குற நேரம் வரையிலும் கத்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கடைசி நொடி பொழுதுல ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவருக்காக அந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளைய அர்ப்பணித்ததுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய மனிதனாய் மாற்றப்படுகிறான். இன்று நாம அநேக நேரத்துல வாயினால சொல்ல, ஆண்டவரே என்ன நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வாயில சொல்லுவோம். ஆண்டவர் கேட்கறத நாம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, வாய் அளவில் அல்ல, இருதயத்தின் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார். நீங்க எப்படி என்ன நடத்த சித்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை, அப்படி என்ன நடத்துங்க நீ சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது தான் ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒன்று. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையில தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு
ஆபிரகாமை போல முழுமையாய் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா இனி நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க, இனி நீங்க துக்கப்பட மாட்டீங்க, இனி நீங்க வேதனைப்பட மாட்டீங்க. நீ இனி அழுது கொண்டிராய் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு அர்ப்பணிப்பு உடைய வாழ்க்கையில வரும்போது, பூரண அர்ப்பணிப்பு வரும்போது, உடைய சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகளுக்கு இன்றைக்கே ஒரு நல்ல தீர்வு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் உங்க வாழ்க்கை ஒருவேளை உபத்திரவத்தில் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு வேதனையின் உச்சியில நீங்க போயிட்டு இருக்கலாம். என்ன தப்பு வைக்கிறதற்கு யாருமே இல்லை. என்னுடைய சூழ்நிலையை அறிந்து எனக்கு ஆதரவாய் நிற்கிறதற்கு யாருமே இல்லை நீ சொல்லலாம். தேவ பிள்ளையே, உனக்கு ஒரே ஒருத்தர் உண்டு, ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை அழைச்சிருக்கிறார் பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். நான் ஒருவேளை உண்மை இல்லாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அழைத்த தேவன் பாருங்க, அவர் உண்மை உள்ளவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் செய்கிற தவற பார்த்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணி தள்ளுற ஆண்டவர் கிடையாது, புறக்கணிக்கிறவர் கிடையாது. மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்ப மாட்டாளா என்று சொல்லி ஒரு நீடிய பொறுமையோடு நம்ம மேல எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர் தான் நம்மை அழைத்த ஆண்டவர். ஆகையினால உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தின் நடுவுல, வேதனைகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தா போதும் ஆண்டவர் ஆராதிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஆண்டவரை பாடல்னால துதிக்க மாட்டாங்க. சபையில வருவாங்க, ஒருவேளை அப்படியே துக்க முகத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கலக்கம் கலக்கிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி காத்துரு. எந்த மனுஷனையும் சார்ந்து காத்துட்டு இருக்காத. நீ மனுஷனை சார்ந்தன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை கடைசி வரையில் இப்படியே ஓடிட்டு இருக்கும். யாரும் உன்னை தப்பு வைக்க வர மாட்டாங்க. ஆனா உன்னை அழைத்த ஆண்டவரை நீ நம்பி ஆண்டவருக்காய் நீ காத்து கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு கண்டிப்பா அவர் வெற்றியை தந்துதான் ஆகணும், வேற வழியே எனக்கு இல்லைன்னு சொல்லி அவர் பாதத்தில் நீ விழுந்துருவேன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்பக்கமாய் சாய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரையில தாண்ட முடியாத பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. அவங்க ஓடினாலும் இளைப்பு கிடையாது, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவாங்க. ஆண்டவரே, எதையாவது எனக்கு செய்ய மாட்டீரான்னு சொல்லி தான் காத்துட்டு இருக்கிறோம். எதையாவது எனக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்லையா தேவ பிள்ளையே? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், இந்த அழகான வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து என்ன செய்வாங்களாம்? எழும்புவாங்க. ஒரு கழுகு நாம எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா அது எப்போதும் நிரந்தரமான ஸ்தோத்திரம் அனுபவம் இருக்காது. கொஞ்ச காலம் அந்த கழுகு என்ன செய்யும்? ரொம்ப அருமையா பறக்கும். கொஞ்ச காலம் இது கொடுக்கப்பட்ட காலத்துல அருமையா உன்னதத்துல பறந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தாழ்வு காலம் வரும், இதற்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற நேரம் வரும், இதற்கு ஒரு தாழ்வான நேரம் வருகிற நேரத்துல இந்த கழுகு யார் அண்டி நிற்கும்னா கண்மலை அண்டி நிற்கும். அல்லேலூயா. இத மனிதனுக்கு கழுகுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. கழுகு எங்க போய் உட்காருகிறது? கண்மலையில சிகரத்துல உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. ஆனா மனுஷனை பாருங்க, அவனுக்கு வருகிற பாடுல துன்பத்துல தன்னுடைய பிரச்சனையெல்லாம் மனுஷனிடத்துல போய் சொல்லுவான், ஆண்டவரிடத்துல நெருங்க மாட்டான். கண்மலை இயேசுவை காண்பிக்கிறது. இந்த கழுகு கண்மலையை அண்டிக் கொள்ளும்படியாக உயர போய் நிற்கிறது, உயர்ந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. இந்த கழுகுடைய ரோமமானது சில சமயங்களில் ஸ்தோத்திரம் நவம்பர் மாசத்து மரங்களை கவனித்தா என்ன செய்யும்? இலைகள் எல்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிக்கும். அதுபோல இந்த கழுகுக்கு ஒரு தாழ்ச்சி வருகிறது. அதனுடைய ரோமங்கள் எல்லாம் செட்டைகள் எல்லாம் விதிர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த கழுகு என்ன செய்யும்னா
அதுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை அது அறிந்து இனி என்னால பறக்க முடியாது, இனி என்னால முந்தின போல நான் ஆண்டவருக்காய் செயல்பட முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என் ஜீவியத்துல, இப்ப நான் பறந்தேன்னு சொன்னா என் ஜீவியம் கெட்டு போயிடும், எங்கோ ஒரு படுபாதாளத்துல வீழ்ந்துருவேன் அப்படின்னு இது உன்னதத்துல யாரும் தொட முடியாத இடத்துல உன்னத இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளும். ஒருவேளை இந்த கழுகுக்கு 1 மாதமும் ஆகலாம், 2 மாதமும் ஆகலாம் சட்டைகள் முளைக்கிறதற்கு. அல்லேலூயா. அதுபோல உன்னுடைய ஜீவியம் ஒருவேளை மொட்டையா இருக்கிறாயா தேவ பிள்ளையே, ஒரு கழுகு முழு மொட்டையான பின்பு அப்படியே சோர்ந்து இருக்கிறது போல எல்லா காரியத்திலும் ஃபெயில், எடுக்கிற காரியம் எல்லாமே தோல்வி, ஜெயமே என் வாழ்க்கையில இல்லை, எத்தனையோ பாடுகள் எல்லாம் நான் பட்டு பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், இதுல மேன்மை இல்லை, இனி என்னதான் செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறாயா, இவனுடைய காரியத்தை உயர்ந்த பர்வதமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்துல அண்டிக் கொள்ளுகிற இயேசு இடத்துல போய் உட்கார்ந்து கொள். என்றைக்காக எனக்கு வாழ்வு தந்தாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கோ. ஹல்லேலூயா. ஒரு தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள் துன்பங்களின் நடுவுல அவர் ஓடி வருகிற ஒரு இடம் எதுன்னா தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை யார் நம்புவார்களோ அவங்க ஆண்டவர் கைவிட மாட்டார். இதை நம்பி இருந்த இந்த கழுகு எனக்கு ஒரே ஒரு ஆதரவு இருக்கிறது, அது ஆண்டவராகிய கர்த்தர் மூலமாக நான் கிடைக்கும் சொல்லி இது உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. எல்லா ரோமும் களைந்து ஆயிற்று. இப்ப இதுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய காரியங்கள்ல பார்த்திருப்பீங்க, நீங்க நன்றா இருந்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருப்பாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இருந்ததெல்லாம் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஓடிடுவாங்க. ஹல்லேலூயா. மனித அன்பு மாறும், ஆண்டவர் அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. நானும் நீங்களும் ஒருவேளை மாறிடலாம், ஆண்டவர் மாறவே மாற மாட்டார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். நாம மாறி போயிடலாம், மனுஷன் மாறுவான், ஆனால் ஆண்டவரோ மாறவே மாற மாட்டார். உங்களுக்கு சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்ற வரையிலும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். இந்த கழுகுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால ஆண்டவர் பக்கத்தில் அப்படியே சாய்ந்து நிற்கிறது. எனக்கு வாழ்வு கிடைக்கணும் ஆண்டவரே, சீக்கிரமாய் ஒரு புதிய வாழ்வு எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த கழுகு இப்பொழுது இயேசுவை 100க்கு 100 நம்பி நிற்கிறது. இயேசுவை நம்பி இருந்த கழுகுக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும். என்ன ஆசை எல்லாம் இருந்திருக்கும்? நான் பறந்து தெரிந்த நாட்களில் எதெல்லாம் ஆசைப்பட அதெல்லாம் எனக்கு கிடைத்தது, ஆனா இப்ப எனக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இளையகுமாரனை போல எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதற்காக விட்டுறாது. உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைக்காக நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல பின்தங்கிடாதீங்க. உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது நீ சொல்லி ஆண்டவரை விட்டுறாதீங்க. நீங்க விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டுருவாரு. நீங்க தொடர்ச்சியாய் அவரை பிடிப்பீர்களே, ஆனால் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும், இந்த ஓத்திரவத்தின் மத்தியிலும், இந்த துன்பத்தின் மத்தியிலும் என் பிள்ளை என்ன சார்ந்து நின்றான், இவ என்ன சார்ந்து நின்றாள், ஆகையினாலே நான் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சீக்கிரமா செய்ய வேண்டிய அவர் எழுந்திருவார். அல்லேலூயா. அதே போலதான் அந்த கழுகு அப்படியே சார்ந்து ஆண்டவரை பற்றிட்டே இருக்கிறது. இப்போ எத்தனை பேர்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சில குடும்பத்துல பாருங்க, புருஷன் மனைவியை போஷிக்க மாட்டான், தம்போக்குல திரிவா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பான். சில குடும்பத்துல பாருங்க, மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க, அவங்க போக்குல திரிவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 2 பேரும் ஐக்கியமா இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஒற்றுமையை குலைக்கிறவன் பிசாசு. எத்தனை குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா வாழுறீங்களோ தெரியல. நீங்க ஒற்றுமை இருந்தாதான் உங்க குடும்பத்தில் வருகிற போராட்டத்தை பிசாசின் வல்லமை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ளேயே சமாதானமா வாழ முடியல நீ சொன்னா உங்க விரோதியாகிய பிசாசை எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள முதல்ல ஐக்கியம் இருக்கணும், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நீங்க 4 பேர் இருந்தா 4 பேரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தணும். நீங்க பலதரப்பட்ட சூழல் அலசடிபட்டு அங்க 2 பேரும் இங்க 2 பேருமா இருந்து ஒற்றுமைக்குள்ள வரல நீ சொன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்குள்ள கடந்து வர முடியும்? தேவ பிள்ளையே,
புருஷ மனைவிக்குள்ள சந்தோஷமான வாழ்க்கை செய்றீங்களா? பிரச்சனை வரும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தாண்டுகிறதற்கு விட்டு கொடுக்கணும் ஒருவருக்கு ஒருவர். கணவே சில நேரத்துல பிரச்சனையை உண்டாக்கி இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனையை. ஆனா நீங்க பொறுமை காக்கணும். ஸ்தோத்திரம். மனைவி தேவையில்லாம ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம், அந்த காரியத்துல புருஷமார் கொஞ்சம் அமைதி காத்து போங்க, பின்னால பேசிக்கொள்ளலாம் அந்த காரியத்தை. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமை காத்து அவங்க நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது பேசிக்கொள்ளுங்க. அப்போ நமக்குள்ள பிரச்சனை இல்லாம போயிடும். இந்த கழுகுக்கு ஸ்தோத்திரம் ஏற்பட்ட பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா? இந்த கழுகுக்கு நிறைய கூட்டாளிகள், புருஷன் இருந்திருக்கலாம், மனைவியா இருந்திருக்கலாம். எந்த கழுகு இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை கைவிடப்படுதுன்னு தெரியாது. நிறைய குடும்பத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். வயதான ஒண்ணு புருஷன் படுக்கையில தான் மனைவி பார்க்க மாட்டான், மனைவி படுக்கையில இருந்தா புருஷன் கவனிக்க மாட்டான். கைவிடப்பட்ட கழுகுகளாக ஒண்ணு இல்லாம மொட்டை கழுதாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் நம்பின புருஷன் கைவிட்டுட்டானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நம்பின மனைவி என்ன கைவிட்டுட்டாளே அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்க ஏக்கம் என்ன ஏக்கெல்லாம் இருக்கிறதோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த கழுக போல ஒண்ணு இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த கழுக கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 14 நாளளவும் தேவ சமூகத்துல நீ காத்து கொண்டிருக்கிறது உண்மையானால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா செழிக்கும். அல்லேலூயா. என்னைக்கும் உன்னுடைய ரோமம் துளிர் விடாம இருக்காது. கண்டிப்பா துளிர் விட ஆரம்பிக்கும் போது நீ ஒரு இளங்கழுக போல, என்றைக்கு நீ ஒரு நாள்ல உன்னதத்துல பறந்தாயோ அதே போல உன்னை மீண்டுமாக அந்த உன்னத அனுபவத்திற்கு நேராக தூக்கி கொண்டு செல்வதற்காக ஒரு இளங்கழுகை போல உன்னை மாற்றுவதற்கு அவர் வல்லமை படைத்த தெய்வம் உன்னுடைய தெய்வம். உன்னை அழைத்த தெய்வம் சாதாரணமானவர் அல்ல, நாம சாதாரணமானவங்க. ஆனா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்ப இந்த கழுகு மீண்டுமாக அந்த ரோமங்கள் நாம் முளைக்க ஆரம்பிக்கிற பட்சத்துல தன்னுடைய சரக அசைத்து 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 முழு பருவம் அடைந்த உடனே அந்த கண்மலையை நம்பி இருந்த இந்த அருமையான கழுகு ஆண்டவருக்காக செயல்படுகிறதற்கு உன்னதத்திற்கு எழும்ப ஆரம்பிக்கிறது. விழுந்து கிடக்கிறாயா இந்த தேவ பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்துல? கழுகு போல மொட்டையாக இனி என்னால் அவ்வளவுதான், ஆண்டவருக்காய் வாழவே முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால எழும்பவே முடியாது அப்படின்னுட்டு சார்ந்து நிற்கிறாய் ஆண்டவரை. கண்டிப்பா உடைய வாழ்க்கை உயர உன்னதத்துல கொண்டு வர அவர் வல்லமை படைத்த தெய்வமாயிருக்கிறார். ஒரு கழுக உன்னதத்துல மீண்டும் கொண்டு போனார் என்று சொன்னால் உடைய வாழ்க்கை அவர் கைவிடுவாரோ? தேவ பிள்ளையே, மனுஷனை விசேஷித்த விதமாக உருவாக்கினாரே. ஒரு கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரம் தர்றாரா அப்படின்னா மனுஷனை சும்மா விட்டுருவாரா? விடவே விட மாட்டார். உன்னை அழைத்ததவர், உன்னை தெரிந்து கொண்டதவர், உன்னை வேறு பிரித்ததவர், உனக்காக பாடுகளை தியாகங்களை அனுபவித்தவர் அவராயிருக்கிறதுனால உன்னுடைய ஆத்தும பாதாளத்திற்கு போகிறதற்கு அவர் அனுமதி கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆகையினால நீ நிர்விசாரமாக இருந்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு நாம சும்மாவே இருந்துட்டா ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது. நாம செய்ய வேண்டியதுல சரியா ஓடிட்டு இருக்கணும். ஆண்டவர் என்ன பிரமாணத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறாரோ அந்த காரியத்துல உத்திரவாதமா இருக்கணும். ஸ்தோத்திரம். உண்மை உத்துவம் உள்ள ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறாரே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்று சொல்லி. தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் வாழும் பட்சத்துல ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உயர்வு என்று சொல்லக்கூடியது சீக்கிரத்தில் கிடைக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாட்கள் காத்திருக்கும் போது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது கிடைக்கும் போதோ ஜீவ விருஷம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் நாம விரும்புகிற காரியம் சீக்கிரமாய் நிறைவேறணும், சீக்கிரமாய் நம்முடைய குடும்பத்தில் நடக்கணும். அந்த சந்தோஷத்தை நிறைய பேருக்கு நாம சொல்லணும். இப்படி என்று ஜீவமா போயிட்டு இருந்தது, இன்னைக்கு ஆண்டவர் உன்னதத்தில் என்ன வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆகையினால தேவ பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில ஒருபோதும் ஆண்டவர் உங்களை அழைத்த ஆண்டவரை விட்டுவிடவே விட்டுறாதீங்க. கழுகு கடைசி நொடி வரையிலும், ஸ்தோத்திரம், வாழ்வு கிடைக்கிற வரையிலும் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறது போல சார்ந்து நிற்போம். தொடர்ச்சியாக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம ஜெபத்தினேலா கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் உள்ள 21ஆம் அதிகாரம் 17 முதல் 19 உள்ள வசனங்களை வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம்
எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். இதில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பொறுமை இருந்தா நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம். அவங்கவங்க ஆத்துமாக்களை அவங்கவங்க தான் காத்துக்கொள்ள முடியும். வேறொருத்தர் வந்து உங்களுடைய ஆத்துமாவை காக்க வர முடியாது. சரீரத்தை காக்க ஒருவேளை உங்களுக்கு ஒத்தாசை பண்ணலாமே ஒழிய நம்முடைய ஆத்துமாவை காக்கிறதற்கு நாம தான் கடனாளிகள், பொறுப்பாளிகள் நாம. யோசேப்பு போல உங்களை காத்துக்கொள்ளணும். யோசேப்புடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பெரிய பிரச்சனை, ஸ்தோத்திரம் பெரிய பாடு வருகிறது. விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பிசாசு கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவருக்காக காத்து கொள்ளுகிறார். அப்படி ஜீவியத்தை காத்து கொண்டதுனால ஒரு மேன்மையான ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டதை நாம படிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்க ஜீவியத்தை நீங்க காத்து கொள்ளுங்க. யாரையும் அதுல சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரல தெரியுமா? இப்படி இருக்கிறதுனால, இன்னார் இப்படி பேசுனதுனால, என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க இப்படி பார்த்ததுனால, ஒரு சைஸா அவங்க என்ன பார்த்தாங்க, ஒரு சைஸா என்ன கண்டாலே சிரிக்கிறாங்க, ஒரு சைஸா அப்படியே இதெல்லாம பண்றாங்க. அவங்க எதையாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. தேவ பிள்ளையே ஒன்னே இல்ல. ஆனா ஆலயத்துக்கு வருகிறதற்கு நிறைய குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருப்போம். அதனால நான் வரல, இதனால நான் வரல, இப்படி இருந்ததுனால வரல, அப்படி இருந்ததுனால வரல. சாக்கு போக்கு சொல்ற நீ யாரா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அது செல்லுபடியாகாது. நீ வா, உன் போக்குல ஆராதனை பண்ணு, உன் போக்குல போயிட்டு மற்றவங்களை குறித்து நீ சொல்லாத. ஒன்ன நிறுத்து. தேவ சமூகத்துல நீ எப்படி ஓடிட்டு இருக்கிற அதை பாரு. மற்றவளையோ நீ குற்றவாளியா தீர்க்கவே தீர்த்திராத. ஏனென்றால் உங்க கண்ணில் பெரிய உத்திரம் இருக்கும். அந்த உத்திரத்தை வைத்துட்டு உங்க பக்கத்துல இருக்கிற உங்க கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப நான் பிடிக்கட்டுமான்னு நீ கேட்க கூடாது. முதல்ல உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்கிற பாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில குற்றச்சாட்டு உண்டாக்கி. ஆலயத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு. ஸ்தோத்திரம். நான் எதனால பாடல்ல தெரியுமா பாஸ்டர்? இதனாலதான் நான் பாடல்ல பாஸ்டர். நான் எதனால தெரியுமா பாஸ்டர் எழும்பி சாட்சி சொல்லல தெரியுமா? இதனால பாஸ்டர். நான் எதனால தெரியுமா வசனம் எல்லாம் நான் முன்னாடி வாசிப்பேன், இப்ப வாசிக்கல தெரியுமா பாஸ்டர்? இதனால பாஸ்டர். நிறைய குற்றச்சாட்டெல்லாம் நாம சொல்லிட்டே இருப்போம். அல்லேலூயா. உன் குற்றச்சாட்டை ஆண்டவர் கேட்க வரல. அல்லேலூயா. நீ எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறேங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. பரமசேனை பரலோகத்திலிருந்து நீ பண்ற ஆராதனையை பார்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் வருவாரே தவிர நீ சொல்ற குற்றச்சாட்டை கேட்டு உனக்கு ரிசல்ட் தருகிறதுக்கு உனக்கு மார்க் போட ஆண்டவர் வரவே வரமாட்டார். நீ அப்படி சொல்லிட்டு இருப்பேன்னா உன் வாழ்க்கை பின்வாங்கி போயிடும். பின்வாங்கி போனவங்க மேல ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமா இருக்காது. முந்தி எப்படி இருந்தாய் அதை போல இப்போ இருக்கணும். கழுகு உன்னதத்துல பிறந்த கழுகு மீண்டும் அந்த உன்னதத்துக்கு போறது போல உடைய வாழ்க்கையானது முன்னாலே எப்படி ரட்சிக்கப்பட துவக்க நாள்ல எப்படி இருந்தாயோ அதை போல மீண்டும் வரணும் நீ. ஆகையினால தேவ பிள்ளைங்களே, உங்க ஆத்துமாவை நீங்க காத்துக்கொள்ளணும். உங்க ஆத்துமாவுக்கு உங்க புருஷன் உத்தரவாதி கிடையாது. ஸ்தோத்திரம். மனைவியுடைய ஆத்துமாவுக்கு புருஷன் உத்தரவாதி அல்ல. யாருக்கு உத்தரவாதம் பண்ண முடியாது. ஆகையினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஆத்துமாவை, ஸ்தோத்திர ஜீவ ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் சமூகத்துல போகும்போது அவர் தந்த ஆவியை மகிழ்ச்சியா அவர் கரத்துல ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. ஏதோ நாம வாழ்ந்தோம் போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. ஓட்டத்தை முடிக்கும் போது ஜெயத்தோடு முடிக்கணும். எத்தனை வருஷம் வாழ்ந்தோன்னு அது இல்ல கேள்வி. நீ எத்தனை ஆண்டு வாழ்ந்த, எத்தனை ஆண்டு சபைக்கு போன, அது இல்ல கேள்வி. நீ வாழ்ந்த நாட்களில், சர்ச்சுக்கு போன நாட்கள்ல எப்படி ஆராதனை பண்ணின, எப்படி உண்மையாயிருந்தா, அததான் கேட்கிறார் ஆண்டவர். உண்மை இல்லைன்னா ஆண்டவர் தள்ளிடுவார். ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறத உண்மையாயிரு. ஆண்டவரை தேடுறதுல உண்மையாயிரு. ஆண்டவரை சார்ந்து நிற்கிறதுல உண்மையாயிரு. எந்த காரியத்துல வேஷம் போட்டிராத. ஸ்தோத்திரம். முகஸ்துதி பண்ணீராத. முகஸ்துதி பண்ணவே பண்ணக்கூடாது. ஒருவரை ஒருவர் அன்பு கூறணும், அது வேற. ஆனா
முகஸ்துதி பண்ணுவேன்னு வச்சுக்கோ, அது வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு ஆரம்பம். இந்த நிறைய வாழ்க்கையில பாருங்க, முகஸ்துதி பண்ணுவாங்க, ஸ்தோத்திர தலைக்கு மேல கை போட்டு தூக்கி பிரைஸ் லார்ட் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா செயல்பாட்டில் பாருங்க அதெல்லாம் வராது. வேற அங்க வேற காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். உள்ளாக வேற காரியம், வெளித்தோற்றத்துல ஒரு பெரிய பிரைஸ் லார்ட் போடுவாங்க, கையெல்லாம் பிடிச்சு கட்டி அப்படி அணைச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். முகஸ்துதி பண்றாங்கன்னா உடனே அறிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் அவர் கண்டவன பாஸ்டர் பிரைஸ் லார்ட் கை கொடுப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, போயிட்டு இருப்பாங்க. அது போல இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறது போல அப்படி நடிப்பு வேலை எல்லாம் வச்சிடாதீங்க உங்க வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க, பொறுமையாயிருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார். இன்றைக்கு உங்களிடமாய் சாய்ந்து நிற்கிற ஆண்டவர் விலகிடக்கூடாது. இன்றைக்கு உங்க பட்சத்தில் நிற்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் வேறொரு பட்சத்தில் சாஞ்சிடக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் அந்த கழுக போல உன்னதமான அனுபவத்தை நாம் மீண்டும் வரணும்னு சொல்லி உறுதியாய் பிடிங்க. ஆண்டவருக்காய் வாழுங்க, உங்க ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.